Hello everyone, welcome to NKAM session price action breakdown of June 24th Wednesday. இன்னைக்கு ஆக்சுவலி ஒரு சூப்பர்ப் ரேஞ்ச் பிளே. ஸோ இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் என்ன ட்ரேட்ஸ் எடுத்திருந்தேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் டு த NQAM மார்க்கெட் நீங்கள் ப்ரீ மார்க்கெட்டில் என்ன பண்ணால் என்ன ரேஞ்ச் பிளே அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேம் போய்க்கிறேன். ஓகே, ஆஸ் யூ கேன் சி நேற்று நமக்கு தெரியும், நேற்று வந்து ஒரு பெரிய 1000 பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆச்சு. நேற்று NQAMல ஒரு ரெக்கவரி ஆச்சு. ஓகேயா, அதுக்கடுத்து பிஎம் வந்து திரும்ப கீழே போயிட்டு அந்த லோஸை வயலேட் பண்ணிட்டு மார்க்கெட் ஸ்டார்டட் கன்சாலிடேட்டிங் ஆஃப்டர் த டெய்லி ஓப்பன் ஆஃப் டுடே. இன்னொரு டெய்லி ஓப்பன் 18லேருந்து மார்க்கெட் வந்து ஃபுல் கன்சாலிடேஷன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நேற்றோட என்ஒய் செஷனோட ஹைஸ் அண்ட் லோஸ்க்குள்ளே மார்க்கெட் ஃபுல்லாக மாட்டிக்கிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். நேற்று என்ஒயோட ஏஎம் ஹை, பிஎம் லோ, இந்த ரெண்டு லைனுக்குள்ளே, இந்த லைனை நான் வந்து ப்ராடாக போட்டுக்கிறேன். இந்த ரெண்டு லைனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாக ட்ராப் ஆகிட்டான். இது வந்து ரேஞ்ச் லோ, ரேஞ்ச் ஹை. நீங்கள் 4 ஹவரில் வச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை 4 ஹவர் கேண்டில் பாருங்கள், ஃபுல்லாக எல்லா கேண்டில்ஸும் இதுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. ஸோ நான் என்ன வெயிட் பண்ணேன்னா, எய்தர் ஏதாவது ஒரு ரேஞ்ச் வந்து பிரேக் ஆகணும். ஓகேயா, ஸோ அப்போ தான் நம்ம வந்து ட்ரேடை ஃப்ரேம் பண்ண முடியும். ஸோ ஆஸ் யூ கேன் சி நம்ம ப்ரீ மார்க்கெட்டுக்கு நான் போய்க்கிறேன். வெயிட், இப்போ டூல் ஸ்டார்டிங். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு 9:30 ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டோட ஹையர் டைம் ஃப்ரேம் பிஓவி காட்டுறேன். இதுதான் 15 மினிட். 15 மினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு அக்யூமுலேஷன் மேனிப்புலேஷன் பண்ணிட்டாங்க. ESNYM வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு Q2ஓட ஐஸை வயலேட் பண்ணி டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் கொடுத்துட்டு மார்க்கெட்ஸ் வந்து NYAMக்கு முன்னாடியே ஒரு செல்லுக்கான சக்ஸஸ் ஷிஃப்ட்டை கொடுத்துட்டான். இந்த இடத்துல FEG இன்வெர்ஸாக மாறிடுச்சு, பிரேக்கரு ஒரு மார்க்கெட் சக்ஸஸ் ஷிஃப்ட்டே கொடுத்துருச்சு. பிஃபோர் த ஈக்விட்டி ஓப்பனே இது நடந்துருச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ஃபஸ்ட்டு ரேஞ்ச் லோ தான் அட்டாக் ஆக போகுது அப்படிங்கிறத நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ரேஞ்ச் ஹை அட்டாக் ஆக போகுதுன்னா நமக்கு 8 AM அப்படியே மேலே போயிருப்பான். 8 AM இவ்வளோ தூரம் போனவன் இந்த இடத்துல டெய்லி சைக்கிள் அப்படியே கேன்சல் பண்ணிட்டு மேலே போய் நமக்கு ரேஞ்சோட ஹை அட்டாக் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு. பட் மார்க்கெட் வந்து அது பண்ணாமல் மார்க்கெட் வந்து ஈக்விட்டி ஓப்பனுக்கு முன்னாடியே செல் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட் நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்தான். ஒரு நல்ல ஒரு 15 மினிட் ஃபேர் வேலிக்கு எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஐ வாஸ் லைக்லி டு இன்ன பேரிஷ் பயாஸ். ஃபஸ்ட்டு ரேஞ்ச் லோ கட் ஆகும். எதர் நமக்கு ட்ரேட் வந்தால் ரேஞ்ச் லோவை கட் பண்ணுற அந்த ஒரு செல் ஆஃபை கேப்சர் பண்ணலாம், இல்லைனா அதை கட் பண்ணிட்டு அடுத்து வரப்போகிற ரேஞ்ச் ஹைக்கு அடுத்து ரேஞ்ச் பிளே கட் ஆனதுக்கப்புறம் வரதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் வந்திருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. 9:30 இன்னைக்கு ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ரேஞ்ச் கேப்பே கிடையாது, லிட்ரலி கேப்பு கிடையாது, ரொம்ப மைன்யூட்டாக குட்டியோண்டு. ஏன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸும் என்னோடய ஓப்பனிங் ப்ரைஸும் பக்கத்தில் ஓப்பன் ஆகிட்டு ஓப்பன் ஆன உடனே இங்கே உங்களுக்கு என்ன லிக்விடிட்டி ஃபர்ஸ்ட் ஹண்ட் ஆகும். மார்க்கெட் வந்து கீழே இங்கே ஓப்பன் ஆகிறோம், இங்கே ஓப்பன் ஆகிறோம் 9:30. ஓப்பன் ஆனால் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கீழே போகிறதா இருந்தால் நேற்றோட ரேஞ்ச் லோ, மேலே போகிறதா இருந்தால் ரேஞ்ச் ஹை. பட் இந்த ரேஞ்ச் ஹைக்கு ரேஞ்ச் லோக்கும் நடுவில் ப்ரீமியமில் நமக்கு ஒரு 1 ஹவரோட ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இங்கே தெரியுதா, H1 IRL RTH இதை நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரூஷியல் ப்ளே பண்ணும் உங்களுக்கு. அந்த ஹைக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்க ஒரு பிட் ஸ்டாப்பு இது. ஸோ நான் இதை மார்க் பண்ணி வச்சுருந்தேன் ப்ரீ மார்க்கெட்லேயே. ஓகே, மார்க்கெட் வந்து இந்த H1 ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லலாம், இந்த 15 மினிட்டோட RTH ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லலாம். இங்கே எந்த மார்க்கெட் எப்படி ரிஜெக்ட் ஆகிறானா இல்லை இது அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டு மேலே போகிறானா அப்படிங்கிறத பார்க்குறது தான் என்னோடய பிளானு. 9:30 ஓப்பன் ஆச்சு, ஒரு செல் கேன் இப்படி வந்துச்சு. செல் கேனில் வந்தாலே ஐ வாஸ் லைக் ஓகே ரேஞ்ச் லோ அட்டாக் ஆக போகுது, அட்டாக் ஆனதுக்கப்புறம் வர பை நம்ம ட்ரேட் ஃப்ரேம் ஒர்க் பண்ணிக்கலாம், நமக்கு செல்லு கிடைக்காது போல் அப்படிங்கிற மாதிரி 9:30 கேண்டில் நான் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த இடத்துல செல் அடிக்க முடியும்னு கேட்டால் ஆப்வியஸாக முடியாது. என்ன நடிப்பேன் இந்த இடத்துல, நான் வந்து RTHல இருக்கப்போ ETHல வச்சு காட்டுறேன். ETHல வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் செல் அடிக்கணும்னா எங்கே எஸ்எல் வைப்பேன், இங்கே எஸ்எல் வச்சு 1 ஸ்டோன் எடுப்பேன். ஆல்ரெடி மார்க்கெட் டீப் டிஸ்கவுண்ட், மேலே அன்ஃபில்டு 15 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் வேறு இருக்குது. இந்த இடத்துல இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ எனக்கு இந்த ட்ரேடு இட்ஸ் நாட் த ஒர்த். இந்த இடத்துல எடுத்தால் அது என்ன ட்ரேடே கிடையாது. ஃபஸ்ட்டு அது ஓப்பன் ஆனோடனே பேனிக்கில் அடிக்கிறது, அது ஐயோ இங்கே கீழே போயிட போகிறானோ அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல நான் எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 கேன்லேயே சர்ப்ரைசிங்லி தூக்கி நிறுத்துறான், வச்சு செம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் 100 பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன். 150 பாயிண்ட்ஸ் கேண்டில், ஒரு 1 மினிட் கேண்டில் வச்சு நிறுத்திட்டான். எனக்கா என்னடா அது எங்கேருந்து போகிறான், ரேஞ்ச் லோ கட்டே ஆகலையே, நானும் பெரட்டுறேன் 15 மினிட்டில், நம்ம ஏதாவது மார்க் பண்ண முட்டோமா அப்படி இப்படின்னு பார்க்குறேன். பார்த்தா இந்த இடத்துல ஒரு 15 மினிட்டோட ஃபேர் வேல்யூ கேப், இதை தொட்டு மார்க்கெட் நல்ல பை ஆக ஆரம்பிச்சிட்டான். மேலே ஒரு 15 மினிட் ஃபேர் வேல்யூ கேப்பில் இப்போ ட்ரேடாக நின்றுட்டு இருந்தான். அந்த இடத்துல நான் சொல்கிறேன் ஓகே, இப்போ இந்த இடத்துல க்ளோசிங் வச்சு 15 மினிட் அந்த நேரில் நான் சொல்கிறேன். இங்கே ஒரு 15 மினிட்லேருந்து பைக்கு ரிஜெக்ஷன், மேலே 15 மினிட்லேருந்து செல்லுக்கு ரிஜெக்ஷன் வச்சு ஸ்ட்ராப்டு ஆர்டர் ஃப்ளோ. மேலேயும் டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல், கீழேயும் டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல், கீழேயும் 15 மினிட் இன்டர்னல், மேலேயும் 15 மினிட் இன்டர்னல், கீழேயும் ரேஞ்சு கட் ஆகலை, மேலேயும் ரேஞ்சு கட் ஆகலை. சூப்பராக வந்து மார்க்கெட் வந்து நடுவில் நிற்கிறான்.
2 ப்ராபபிலிட்டி. ஒண்ணு மேல இல்ல கீழ. அது எல்லாருக்குமே தெரியும். இப்ப வந்து 1 மினிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யாரும் செல் அடிக்க மாட்டீங்க. இந்த ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட் வச்சதுக்கப்புறம் மார்க்கெட் சக்சஸ் ஷிஃப்ட், ஐஎஃப்ஜி பிரேக்கரு எல்லாமே இருக்குது. வந்துட்டான். ஆல்மோஸ்ட் இந்த ஹை வந்துட்டான். அடுத்து ரேஞ்ச் ஹை தான். எல்லாமே வந்துட்டு பக்கத்துல இருக்குது. இது வந்து பிஎம்மோட ஹை, அது ஏஎம்மோட ஹை. ஓகே, பிஎம் ஹையாவது போயிடும் அப்படிங்கிற மாரி தான் அந்த இடத்துல தோணும். எனக்கு அங்க அதான் தோணுச்சு. இந்த இடத்துல ஓகே மார்க்கெட் பை ஆக போறான் போல அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஆனா, நான் மார்க் பண்ணி வச்சிருந்தேன் அந்த 2 கீ லெவல்ஸ். அந்த H1ல இருக்க ஒரு ஆர்டிஹெச்ல இருக்க H1 ஃபேர் வேல்யூ கேப்பு, இடிஹெச்ல இருக்க அந்த M15 ஃபேர் வேல்யூ கேப்பு. இங்க எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்றான்? இது அப்படியே இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் கன்டினியூட் ஆயிடணும். இப்போ இன் கேஸ் மார்க்கெட் மேல போறன்னா, இந்த 150 பாயிண்ட் வச்ச கேண்டில்ஸ் அப்படியே கன்டினியூட் பண்ணி போயிடும். இல்லன்னா இந்த எஃப்இஜிக்குள்ள டாக் பண்ணியாவது மேல போயிடும். கரெக்ட்டா? ஸோ நான் நடக்கும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மார்க்கெட் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சான். நான் உங்களுக்கு 15 செகண்ட்ஸில் வச்சு காட்டுறேன். உங்களுக்கு கேண்டில்ஸை க்ளீனாக உங்களால் படிக்க முடியும். ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் வந்துச்சு. ஓகே, இது ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக வந்துச்சு இந்த 150 பாயிண்ட். ஏன்னா இவ்வளோ பெரிய செல் கேண்டில் வந்துச்சு, ரேஞ்ச் லோ விட்டுட்டு போகிறான். எனக்கு ரேஞ்ச் லோ விட்டுட்டு போனால் அந்த பை எப்படி எடுக்கிறது? அந்த ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும், எடுக்கவே முடியாது. ஏன்னா அங்கே கீழே லெவலே மெட் ஆகலை, ட்ரேடே ஃப்ரேம் பண்ண முடியாது அந்த இடத்துல, டால் மெட் ஆகாத பட்சத்தில். ஸோ இந்த பை வந்து எனக்கு சஸ்பீஷியஸாக தான் இருந்துச்சு. நான் வந்து டபுள் மைண்ட் கொலாப்ஸ் ஆகிட்டு, ஒன்று கீழேருந்து மேலேயா இல்லை மேலேருந்து கீழேயாங்கிற மாதிரி கொலாப்ஸ் ஆகிட்டு. பட் இந்த இடத்துல எனக்கு ஒரு க்ளீன் பிக்சர் தெரிஞ்சிச்சு. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு குட்டி ஹையை கட் பண்ணான், கீழே வந்தான். இந்த ஃபர்ஸ்ட் பர்சனோட எஃப்இஜி 1 மினிட்ல அதை வந்து மிட்டிகேட் பண்ணி இங்கே நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்தான். போகிறவனாக இருந்தால் இங்கேருந்தே போயிருப்பான். எங்கேருந்து போயிருப்பான்? இந்த இடத்துலேருந்தே மிட்டிகேட் பண்ணிட்டான். எஃப்இஜியோட ஆல்மோஸ்ட் 50% வந்துட்டான். டேப் பண்ணிட்டு தான் போகிறான். இங்கேருந்து போகாமல் இந்த எஃப்இஜிலேருந்து ஒரு ரிஜெக்ஷன், நல்ல ரிஜெக்ஷன். ஆக்சுவலி நல்ல ரிஜெக்ஷன் வந்தோடனே என் மைண்டில் நான் வந்தது வந்து இன்றைக்கி ரேஞ்ச் லோ கட் ஆகுங்கிற மாதிரி ஒரு பிளானில் வந்துட்டேன். M15ஓட இன்டர்னல் இருந்துச்சு. மேலே ஒரு லிக்விடி ஸ்வீப் ஆகிட்டு, மேலே ஆல்ரெடி டெய்லி 90 மைக்ரோ எல்லாமே இருக்குது. கீ லெவல் மெட்டு. எனக்கு என்னன்னா இது ஒரு ரிஸ்க் எடுக்கலாமா, ஒர்த் த ரிஸ்கா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட்ல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டே ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆகிட்டு. பட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னோட கட்ஸ் வந்து இன்றைக்கி செல் தான். ரேஞ்ச் லோ கட் ஆகாமல் மார்க்கெட் போகாது. ஏன்னா ரேஞ்ச் லோ கட் ஆகாமல் ரேஞ்ச் ஹை போகணுன்னா யோசிச்சு பாருங்கள், ஆல்மோஸ்ட் 225 பாயிண்ட்ஸு. அப்போ இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட்ஸு கீழேருந்து இழுத்திங்கன்னா 400 பாயிண்ட்ஸு. 400 பாயிண்ட்ஸ் மேனிப்புலேஷன் மேலே போய் பண்ணிட்டா திரும்ப கீழே வரும்? அப்படி லாஜிக்கலி நடக்காது. ஸோ எனக்கு என்னென்னா இங்கே வந்தவன் ஏன் இந்த இதை விட்டுட்டு போனான், இந்த ரேஞ்சிலோ? ஏன்னா இது தூக்குனா தான் ப்ரீவியஸ் ஜேலோ கட் ஆகும், புது வீக்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் ஃபார்ம் ஆகும், ரேஞ்ச் லோ வயலேட் ஆகும். ஸ்டில் என்ன ரேஞ்ச்? ஸ்டில் மார்க்கெட் இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டில் என்ன ரேஞ்ச்? இது இந்த கட் ஆகலன்னா இந்த இடத்துல வச்சு பாருங்களேன். இங்கே இவ்வளோ தூரம் இந்த இடத்துல வந்துட்டு இங்கேருந்து திரும்ப ரேஞ்ச் ஹைக்கா போகும். அங்கே என்ன லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணுச்சு ஆர்டிஹெச்? எதுவுமே மார்க்கெட் ஓப்பனாக என்ன லிக்விடிட்டி? ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் ஆகல அந்த இடத்துல. ஸோ ஐ வாஸ் லைக் என்ன பேரிஷ் பயாஸ். பிக்சர் பர்ஃபெக்டாக நான் வந்து செல்லுங்கிற ஒரு ஐடியாவில் தான் வந்தனே. பயாஸை கல்யாணம் பண்ணேன்னு நீங்கள் வச்சுக்கலாம் எப்படி வேணாம். ஏன்னா அந்த லோ கட் ஆகாமல் நெக்ஸ்ட்டு பைக்கோ ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னா என்கியூலாம் போகல. எப்பயுமே ஓவர் கன்ஃபர்மேஷனோட இருந்தேன்னா என்கியூ போயிடுவேன், ஒரு என்கியூ போயிடுவேன். நல்ல ரிஸ்க் வச்சு இந்த இடத்துல எனக்கு வந்து இது வந்து ஒரு ரிஸ்கி ட்ரேட் தான். ஸோ நான் என்ன பண்ணேன்னா 5 எம்என்கியூ போனால் எவ்வளோ போகுது? 300 சம்திங் போச்சு. இந்த இடத்துல எஸ்எல் வைக்கிறப்ப 300 தான் என்னோட ஸ்டாப்ஸு. 300 போனால் என்ன, 5 எம்என்கியூ போனால் 36 பாயிண்ட்ஸு, 320 350 அவ்வளோதான் என்னோடய ரிஸ்க்கு. ஸோ ஒர்த் த ரிஸ்க் தான், எடுத்துருவான். அதுவே என் ட்ரேடு கிளிக் ஆச்சுன்னா போகுது 200 பாயிண்ட்ஸ். நான் நடுவில் எங்கேயாவது பொசிஷன்லாம் ஆட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் அந்த தைரியத்தில் தான் இங்கே 5 எம்என்கியூ ஆகிடுச்சு. அதுவே எனக்கு 1500 சம்திங் இந்த இடத்துல வந்துச்சு. ஸோ நான் அது போட்டுட்டேன். ப்ரைஸ் அதே மாதிரி செம்ம ஸ்பூல், விச் இஸ் அந்த இன்டர்னல் டேகு கீழே, இன்டர்னல் 15 செகண்ட்ஸில் க்ளீனாக இருக்கும் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன். டேப்பு கீழே ஃபுல்லாக கீழே வந்து 930 லோவை கட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 930 கரண்ட் டேவோட லோ, கரண்ட் டே ஆர்டிஹெச்சோட லோவை கட் பண்ணிட்டு ஒரு குட்டி ரிஜெக்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட், விச் இஸ் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் எங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்க அந்த அன்மிட்டிகேட்டட் ஒரு சிஸ்டியை டேப் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல 5 மினிட்லேயோ 15 மினிட்லேயோ இன்டர்னல் ஓப்பன் ஆகிற அளவு டைம் இல்லை. ஏன்னா இது ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு. 9:45 நடந்துச்சு. 9:45 புது 15 மினிட் கேண்டலோட ஓப்பன் தான் இது. இங்கே நீங்கள் பார்க்குறது போய் இந்த 1 மினிட் இன்டர்னல் டேக் பண்ணிச்சுன்னு சொல்லலாம், 5 மினிட்ஸ் சிஸ்டின்னு சொல்லலாம், என்னென்னு வேணால் சொல்லிக்கலாம் நீங்கள். அது இது பண்ணிட்டு இந்த லெக்கோட ஒரு ஈக்லிபிரியமில் இருக்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் மிட்டிகேட் பண்ணிட்டு இந்த இடத்துல எனக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு. 15 செகண்ட்ஸ்லேயே வந்து ஒரு குட்டி ரிஜெக்ஷன் வந்து இந்த இடத்துல வந்து பாருங்கள். இங்கே வந்தப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இங்கே ஒரு பொசிஷன் அடிச்சிட்டேன். இங்கே இந்த குட்டி ரிஜெக்ஷன் வந்து இந்த இடத்துல நான் அடிச்சிட்டேன், அப்படியே போய்டும் அப்படின்னு. பட் இங்கே அடிச்சுட்டு இங்கேருந்து ஆவரேஜ் பொசிஷன் வந்து இங்கேருந்து விழுந்துருச்சு. இந்த இடத்துல சம்வேர் அரௌண்ட் எங்கே விழுந்துச்சு? இங்கே விழுந்துச்சு. இந்த இடத்துல ஆவரேஜ் ஆகிடுச்சு. அங்கே ஒரு 5 எம்என்கியூ, இங்கே ஒரு 5 எம்என்கியூ, இங்கே நடுவில் விழுந்துச்சு.
நான் வந்து எஸ்எல் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சிட்டேன், விச் இஸ் ப்ரீவியஸ் 5 மினிட்டோட ஹை, 940 ஹை. இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்தால் மேலே போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி ட்ரையல் பண்ணி இங்கே வச்சிட்டேன். இங்கே 400 அளவு ரிஸ்க் வந்துட்டு ஸோ டார்கெட் இங்கே செட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்டாப் அவுட் பண்ணிட்டு புது 15 மினிட் கேனோட ஓப்பன் ஹை கொடுத்துட்டு மார்க்கெட் ஸ்டார்ட் கோயிங் லோவர். ஸோ இந்த இடத்துல எடுத்தது ஹை ரிஸ்க் ஷார்ட்ஸ், இங்கே எடுத்தது கேரண்டட் ஷார்ட்ஸ். எப்படி கேரண்டட் ஷார்ட்ஸ்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, 1 மினிட்ல வச்சுக்கோங்க. ஆல்ரெடி 930 இவ்வளோ கீழே வந்தான், 50 பாயிண்ட்டில் விட்டுட்டு இவ்வளோ பெருசு மேலே ஏற்றினான், திரும்ப இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டான். 20 பாயிண்ட்ஸ் விட்டுட்டு ஏற்றுற ஒரு சினாரியோ இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி வந்து ரேஞ்ச் பிளே, மார்க்கெட் ஹையர் டைம் ஃப்ரேம் இஸ் இன் ரேஞ்ச், அந்த ரேஞ்ச் பிரேக் ஆகணும், ப்ரீவியஸ் டேலோ பிரேக் ஆகணும் இந்த சினாரியோவில். அதனால இந்த இடத்துல வந்து இட்ஸ் வர்த் த ரிஸ்க். மார்க்கெட் கன்ஃபார்ம் வந்து அந்த ப்ரீவியஸ் வீக்லி சைக்கிள் லோ அது பர்ஜ் ஆகிடும். நீங்கள் இன்டர் மார்க்கெட் வச்சு பார்த்தாலும் தெரியும், யாருமே ஈவன் க்ளோஸில் கூட இல்லை ESNYM ப்ரீவியஸ் டே லோக்கு. NQ தான் அந்த மேனிப்புலேஷனை பண்ணி ஆகணும். ஹையர் டைம் ஃப்ரேம் பெர்ஸ்பெக்டிவில் நான் மேனிப்புலேஷன் சொல்கிறேன், விச் இஸ் ஏன்னா ரேஞ்ச் லோ கட் ஆக போகுதுன்னு எடுக்கிறது அது ஒரு மேனிப்புலேஷன் ட்ரேட் தான், டிஸ்ட்ரிபியூஷன் சொல்ல முடியாது. பட் நீங்கள் அவ்வளோ டைம் ஃப்ரேம் பார்த்தா டிஸ்ட்ரிபியூஷன் கூட சொல்லிக்கலாம், அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், அது ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி நீங்கள் அந்த AMDX XAMD பார்க்குறீங்க பொறுத்து இருக்குது. பட் டெய்லி ப்ரொஃபைல் படி இது மேனிப்புலேஷன் டுவர்ட்ஸ் த ரேஞ்ச் லோ. ஸோ திஸ் வாஸ் த ஒன்லி ட்ரேட் விச் ஐ டுக். ஈஸி ட்ரேடு, 200 பாயிண்ட்ஸ் சம்வேர் ஈஸியாக செக்யூர் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் இது ஒரு ஹை ரிஸ்க் தான், இந்த ஒரு இன்டர்னலுக்கு அகேன்ஸ்டாக அடிக்கிறது ஹை ரிஸ்க் தான். பட் அதனால தான் நான் வந்து ரிஸ்க்கை கேல்குலேட்டிவாக எப்பயுமே 600 700 வைப்பேன் ஒரு ட்ரேடுக்கு. இந்த ட்ரேடில் வெறும் ஆஃப் த ரிஸ்க் 300 தான் வச்சு அடிஷ்னல் பொசிஷன் ஆட் பண்ணி ஆவரேஜ் ப்ரைஸில் வந்து ட்ரையல் பண்ணி அடுத்து வந்து டார்கெட்டை செக்யூர் பண்ணிட்டேன். விச் இஸ் ப்ராப்பராக ப்ரைஸை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு கிளியர் கட்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வித் த ஆர்டர் ஃப்ளோ வாஸ் இன் செல், டெய்லி 90 மைக்ரோ இஸ் ஆன் த டாப். மார்க்கெட் வந்து ப்ரீ மார்க்கெட்டே நமக்கு 15 மினிட்ஸில் செல்ஸ்க்கான ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்டான். ஆக்சுவலி 8 இங்கே தெரியுதா, ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுத்துட்டான். பிஃபோர் த 930 ஓப்பன், 930 இங்கே ஓப்பன் ஆகுது. இந்த 3 கேனில் பாருங்கள் ஃபுல் ஷிஃப்ட் கொடுத்துட்டான். மேலே போகிறவனாக இருந்தால் 8 இப்படி ஏற்றிருப்பான். நமக்கு மார்க்கெட் ஓப்பனே இங்கே ஆயிருக்கும், ஓப்பனிங் ரேஞ்ச் கேப் பெருசாக இருந்திருக்கும். பட் மார்க்கெட் ஓப்பனிங் ரேஞ்ச் கேப் குட்டி ஆகிட்டு ஓப்பன் ஹண்ட் ஆக போகிற ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி இதுதான். இந்த இடத்துல ETHல 15 மினிட் ஃபார் வேலி கேப், RTHல அந்த இடத்துல 15 மினிட் ஃபார் வேலி கேப், RTH இங்கே 15 மினிட் ஃபார் வேலி கேப். நான் RTH இப்படி மேலே போகிறேன் சஸ்பீஷியஸாக லோ, இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டான் ப்ரோ, நல்லா இங்கே வச்சுக்கோங்க, இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டான். ஓகே, இங்கே இருந்த ரிவர்சலாக ஸ்டார்ட் ஆகும். சரி, இங்கே என்ன லிக்விடிட்டி ஃபஸ்ட்டு 15 மினிட் கேனில் இது 930 கேனில் என்ன லிக்விடிட்டி இங்கே வந்து பர்ஜ் ஆகிருக்குது ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இந்த இடத்துல பை அடித்தவங்களுக்குலாம் நான் சொல்ல வருது இதுதான், கீ லெவல் ட்ராஸ் பர்ஜ் ஆகாமல் மொட்டைக்காட்டையாக 1 மினிட்டை பார்த்துட்டு சும்மா டிஸ்பிளேஸ் ஆனாலே எல்லா டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒர்க் ஆகாது. எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ராப்பர் கீ லெவல் ப்ராப்பரான ஒரு லிக்விடிட்டியை பர்ஜ் ஆனதுக்கப்புறம் வர டிஸ்பிளேஸ்மெண்ட் அதுதான் ஒர்க் ஆகும். ஸோ சும்மா பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி என்ன லிக்விடிட்டிஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் டே லோ தான் ரேஞ்ச் லோ, ஸோ அதான் டார்கெட் பண்ணியிருந்தேன். அதனால தான் அங்கே அவ்வளோ பெரிய பை கேண்டில் வந்தாலும் நான் பயப்படாமல் செல்லுக்கான ட்ரேடை ஃப்ரேம் பண்ணேன். தட்ஸ் இட் கைஸ், திஸ் இஸ் ஆல் விச் ஐ டுக். பட் அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பைக்கு இங்கே ஒரு ஷிஃப்ட் கொடுத்துட்டான். மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கேருந்தே மேலே போயிருக்கலாம். பட் மார்க்கெட் திரும்ப வந்து ரீவிசிட் பண்ண நினைக்கிறேன். இப்போ தான் பார்த்தேன் மார்க்கெட் வந்து 10 AM வந்து திரும்ப ரீவிசிட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஃபுல்லாக எக்ஸ்பான்ஷன் ஏற்ற ஆரம்பிச்சிட்டான் ஃபுல்லாக. இந்த இடத்துலேருந்தே போயிருப்பான் ஆக்சுவலி. பட் இந்த இடத்துல வந்து திரும்ப பையர்ஸை கூப்பிட்டு வந்துட்டு திரும்ப 10 AM பிஓ3க்காக 10 AM வந்து ஒரு ஸ்டாப் வச்சுட்டு இதுக்கடுத்துலாம் கீழே வராது, இதுவே வந்திருக்கக்கூடாது. பட் திரும்ப இங்கே வந்து ஒரு வச்சுட்டு ஏற்றிட்டான். ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்துருந்தேன் இந்த பைஸ் எடுத்து ப்ரோ ஸ்டாப் ஆகிட்டு ப்ரோ எப்படி ஸ்டாப் ஆகும், இதை நல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே அப்படின்னாங்க. பட் ஷிட் ஹேப்பன்ஸ், இதுவே A+ ட்ரேட் தான். பட் இந்த பைஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. பட் ரீஎன்ட்ரி எடுக்கலாம், இந்த மாதிரி சினாரியோவில் தான் ரீஎன்ட்ரிஸ்லாம் நீங்கள் எடுக்கணும். ஓகே, இங்கே உங்களுக்கு இங்கே போகிறீங்க இல்லை இங்கே போடுறீங்கன்னா ஸ்டாப் எங்கேயோ இங்கே சம்மர் இங்கேயோ இல்லை எங்கேயோ வச்சுருந்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு ரீஎன்ட்ரி இங்கே எங்கேயுமே வரல. நெக்ஸ்ட்டு அந்த என்ட்ரி இங்கே தான் லிக்விடி இன்னொரு டோட்டல் சூப்பர்ஸ்ட்டு பிரேக்கரு IFEG என்ன வச்சு இங்கே ட்ரேட் போட்டிங்கன்னா SL இந்த இடத்துல வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே சம்மர் இந்த இடத்துலலாம் புக் பண்ணிட்டு பார்ஷியல் PM பை சேலில் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதோ இல்லை AM பை சேல் அது வந்து அவ்வளோ பெருசு யாராவது ஹோல்ட் பண்ணுவீங்களான்னு தெரில. ஓகே, தட் ரன் ஆஃப் மை பிஸ்னஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ், திஸ் வாஸ் த குட் ட்ரேட். இந்த செல்லும் ஆக்சுவலி எடுத்துருப்பீங்களான்னு தெரில, எடுத்திருந்தீங்கன்னா சூப்பர். இந்த பை எடுத்து நிறைய பேர் ஸ்டாப் ஆகலாம் தான் எனக்கு DM பண்ணியிருந்தீங்க. சிட் ஹேப்பன்ஸ், சம்டைம்ஸ் நடக்கும்ல, நல்ல ஒரு A+ ஃபெயில் ஆகும், அந்த மாதிரி ஒரு ட்ரேட் தான் இது. இந்த இடத்துல நல்ல ஒரு டிஸ்பிளேஸ் ஆகி ஐஸ்லாம் விட்டுட்டு வந்தது. பட் எனிவேஸ் ரீஎன்ட்ரி ஆகிருப்பீங்க நான் நம்புகிறேன், எனக்கு தெரில. ஸோ see you all in tomorrow's trade breakdown. Until then, tada bye bye. நான் என்னோடய ட்ரேட் பிரேக் டவுனை வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணேன். இப்போ இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். இந்த செல்லை நான் எப்படி எடுத்தேன், எப்படி எந்த இடத்துல நான் எப்படி பொசிஷன் ஆட் பண்ணேன், எப்படி ஸ்டாப்ஸை வந்து மேனேஜ் பண்ணேன், எனக்கு எப்படி 300 வச்சு 2700 லெவரேஜ் பண்ணேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ
தட்ஸ் இட். டாடா பாய்.